இதே வந்து பேக் சைடு இப்படி போகிறோம் அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸு இது வழியாக தான் நம்ம உள்ளுக்குள்ளார வந்தோம். அதனால் செம்ம வியூவில் இருக்குது, அருமையான லொக்கேஷனு. என்ன இதுக்கு ரெண்ட்டு தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இப்போ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். இதை பாருங்க, ஜன்னல் இப்படி ஓப்பன் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, ஃபுல்லாக ஜன்னல். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ. அப்படியே படுத்து அப்படியே பெட்லேருந்து படுத்துக்கிட்டே ஜம்முன்னு வியூ பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து வியூ தெரியும். அந்த பக்கம் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிட்டா இன்னும் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள் ஓப்பனில் இருக்குது. ஸோ அங்கேயும் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் ஏதாவது வருதாங்கிறத இப்படியும் நம்ம பெட்டில் படுத்துக்கிட்டே பார்க்கலாம். இப்போ நான் கட்டிலேருந்து தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே இப்படியும் பார்த்துக்கலாம். ஸோ அந்தமாரி வியூ வந்து சூப்பராக இருக்குது. எப்படி வேணாலும் பார்க்கலாம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அட்வென்ச்சர் பிரியர்களுக்கும் இது சூப்பரான பிளேஸு. சிங்கம் மட்டும்தான் தெரியும் போல் இருக்கு. அது ஒரு ஓப்பனிங். அங்கே தான் வந்து எல்லாமே தண்ணி குடிக்க வருங்க. பார்க்கறதுக்கு கலரும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. டைகர் தான் கடிச்சிட்டு மூஞ்ச பார்த்தோன்னே இந்த கிளைமேட் இது நாங்களே சுட சுட பெட் ஆம்லேட் போட்டு அப்புறம் நல்லா இருக்கு. மானெல்லாம் வேடிக்கை பார்த்து வச்சு சாப்பிட மாதிரி நாய் வேற வந்துச்சு. நாய் ஓடியே போயிடுச்சு. மூங்கில் நிறைய இருக்குல்ல, ஆனால் நல்ல யானைங்க நிறைய வரும் போல இருக்கு. இங்கெல்லாம் இருக்கு. மூங்கில் கடை தான் ஃபுல்லாக சுற்றிலும். ஆனால் காலேஜ் போயிருக்குல்லப்பா மூங்கில்லாம். நீங்கள் இங்கே போகிறீங்க அப்படின்னா குக் பண்ணுறதுக்கு ஏதாவது இண்டக்ஷன் ஸ்டவ் இதுமாரி எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. காரணம் என்னென்னா, இங்கே நைட் டயத்தில் இங்கேருந்து வெளியில் வந்து நீங்கள் சாப்பிட போகிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கல்ல இந்த ரோடு எப்படி இருக்குது, இந்த இருக்கிற சுச்சுவேஷன், இது எல்லாமே வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு நாட் அட்வைசபிள்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், இண்டக்ஷன் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதனால் பிரெட் ஆம்லேட் போட்டு பாருங்கள், சுட சுட ஜாலியாக இங்கே உட்காந்து சாப்பிட்டோம். இப்போ அது மாதிரி நீங்கள் இங்கே வரும்பொழுது பக்கா பிளானோடு வந்துடுங்க. அதாவது உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, ஃபுட் ஐட்டம், வேறு சோப்பு, சீப்பு, பவுட்ரு, இந்தமாரி எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து வெளியில் போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போது மரவக்கண்டி வியூவில் செக்இன் பண்ணியாச்சு. இந்த மரவக்கண்டி வியூ எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மசினகுடியில் தான் இருக்குது. அதாவது மசினகுடி மெயின் ரோட்லேருந்து மாயார் போகிற ரோட்டில் நீங்கள் வர்றீங்கன்னா நீங்கள் அது வழியாகவும் நீங்கள் மரவக்கண்டி வியூவுக்கு வரலாம். இது இல்லாமல் மசினகுடியிலேருந்து டேரெக்டாக வந்து நீங்கள் ஊட்டி போகிற மெயின் ரோட்டில் வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்கை தாண்டினோடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு மண் ரோடு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரு மண் ரோடு வந்து கீழே இறங்கும். அந்த மண் ரோட்டில் வந்து நீங்கள் இறங்கி வர்றீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த மண் ரோடு இருக்கும். அதில் டவுனில் இறங்கணும். இறங்குனீங்கன்னா இந்த மரவக்கண்டி வியூ நீங்கள் வந்து சேரலாம். வந்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சீனிக்காக இருக்குது. இந்த சரௌண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சீனிக்காக இருக்குது, அழகாக. இந்த இடத்துல நம்மளை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஈ காக்கா இருக்காதுன்னு சொல்லுவோம்ல, ஆனால் ஈ காக்கா மட்டும்தான் இருக்குது. மனுஷங்க யாருமே இந்த இடத்துல கிடையாது. பின்னாடி நீங்கள் பார்க்குறது தான் வந்து மாயார் ரிவரு. மரவக்கண்டி டேமில் மாயார் ரிவர் வந்து தண்ணி தேங்கி நிற்கிது இந்த இடத்துல. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா அந்த இடத்துல டேம் இருக்குது. இந்த பக்கம் வந்து தண்ணி தேங்கி நிற்கிது. இந்த வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவரில் தான் வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்க வரும். பர்டிகுலராக வந்து யானைகள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து இங்கே தண்ணி குடிக்க வருமா. சம்மர் டைமில் அதிக அளவில் வந்து இது ஃபுல்லாகவுமே வந்து ஃபாரஸ்ட் தான். இப்போ நான் நிற்கிறது வந்து ஃபாரஸ்ட் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. நம்ம வரும்போது காரில் இதை பாருங்கள், இந்த வழியாக தான் வந்து கார்லேருந்து இறங்கி இப்படி வந்தோம். ரோடு தான் ரொம்பவும் மோசமாக இருக்குது பாருங்கள். இந்தமாரி குண்டும் குழியுமாக நிறைய இருக்குது. மேலே ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது.
இடையில அதில் பாஸ் ஆகி தான் நம்ம வர வேண்டியதாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸு கம்மியாக இருக்கிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரொம்ப அடிப்படுது. ஸோ அதனால் நீங்கள் வர்றீங்கன்னா ஒரு எஸ்யூவி வெஹிக்கிள், ஜீப்பு இந்த மாதிரி ஃபோர் வீல் டிரைவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வெஹிக்கிளில் வர்றீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இந்தமாரி வெஹிக்கிளில் வர்றீங்கன்னா கொஞ்சம் அடிப்படும், பார்த்து வரணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு எச்சரிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. என்னென்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே வராமல் 6 மணிக்குள்ளார வர்றது பெட்டர் அப்படிங்கிறாங்க. காரணம், சத்தம் கேட்குதா உங்களுக்கு? ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது பாருங்கள், திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஃபாரஸ்ட்டில் நின்று நம்ம இது மாதிரிலாம் பேசுகிறதே வந்து ஒரு பயத்தை தருது. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து குறுக்க வந்து நிற்குமா. இப்போ இதோ இருக்குது பார்த்தீங்களா இந்த வழி, நம்ம அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து இப்படியே வந்து இப்படி தான் வருவோம். வரும்போது பார்த்திங்கன்னா யானை வந்து குறுக்காட்டி நிற்குமா. அதாவது ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா யானைகள் வந்துடுமா. அதுவும் 8 o'clock மேலே மக்கள் நடமாட்டம்லாம் ஓஞ்சதுக்கப்புறம், மக்கள் நடமாட்டமே இல்லாத சமயத்தில் யானைகள் நிறைய இந்த இடத்துக்கு வருமா. வந்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய தண்ணி இருக்குல்ல உங்களுக்கு, இங்கே கூடிய ரிவரில் இந்த மரவக்கன் டேம் ஒட்டினாப்புலே வந்து அந்த ரிவர் தான் போகுது, தண்ணி குடிக்கிறதா வருமா. நம்ம இதில் கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உள்ள ஃபென்சிங் வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங்லாம் உடச்சிடுச்சான் யானை. போன வாரம் வந்து இவங்க வந்து ஈவினிங் ஒரு 8 o'clock அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் சப்ளை கொடுத்துருவாங்க. இதுக்கு ஒரு வேலி போட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் வேலி, அதில் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் சப்ளை கொடுத்துருவாங்க. ஸோ அது 8 o'clock அப்புறம் நம்மளே கீழே இறங்கி வர முடியாது. ஸோ கேட்டு எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இது ஒரு பாருங்கள், லைன் ஃபுல்லாக சப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஒரு பாருங்கள், ஃபுல்லாக எலக்ட்ரிக் சப்ளை தான். எல்லாம் பாருங்கள் எலக்ட்ரிக் சப்ளை. இங்கெல்லாம் பாருங்கள் பின்னாடி கம்பியாக தொங்குதா உங்களுக்கு. இதெல்லாம் வந்து இப்படி இழுத்து விட்ருவாங்க. இழுத்து விட்டாங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து கவர் ஆகிடும் எலக்ட்ரிக் சப்ளை. யானை எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்பியாக தொங்குதா. இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் சப்ளை தான், எலக்ட்ரிக் லைன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளார நம்ம இருக்கிற நமக்கு வந்து சேஃப்டிக்காக இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் 2 இருக்குது. அதாவது மரவக்கண்டி வியூ 1ங்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரு, வியூ 2ங்கிறது செகண்ட் ஃப்ளோரு. வியூ 1ல் வந்து பார்த்திங்கன்னா டபுள் காட் மட்டும்தான் இருக்கும். வியூ 3ல் வந்து பார்த்திங்கன்னா 3 காட்டு இருக்கும். அதாவது மொத்தம் 3 காட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு 4 பேர் வர்றீங்க அப்படின்னா தாராளமாக வந்து வியூ 2ல் வந்து நீங்கள் தங்கிக்கலாம். மரவக்கண்டி வியூ 2ல் தங்கினீங்கன்னா தாராளமாக வந்து ஒரு 3 பேர் வந்து ஸ்டே பண்ணலாம். சாரி, ஒரு 4 பேர் வந்து ஸ்டே பண்ணலாம். 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் ஸ்டே பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து 1ல் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அடல்ட் 2 பேர், சில்ட்ரன் 2 பேர். அதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தங்குற மாரி தான் இருக்கும் இந்த இடம். ஸோ அதனால் பரவாயில்ல. பட்டு வியூ 2ல் பார்த்தீங்கன்னா வியூ வந்து 1ஐ விட வியூ 2ல் வந்து செமையாக இருக்கும். செகண்ட் ஃப்ளோருங்கிறதுனால நல்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் வந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வந்து தங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மரவக்கண்டி வியூங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுமாரி ஒரு அட்வென்ச்சர் பிரியராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு அருமையான இடம். ரொம்பவே வந்து அட்வென்ச்சராக இருக்குது. ஏன்னா இங்கே மேலே ஏறுறது எனக்கு மூச்சு வாங்குது. ஸோ மதியம் தான் வந்து நம்ம செக்கின் ஆனோம், வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ நைட்டு எப்படி போய் சாப்பிட்றதுன்னு தெரியல. காரணம் என்னென்னா இந்த ரோட்டில் போய் நைட்டில் போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கு, ரொம்ப கஷ்டமும் கூட. அது மட்டும் இல்லாமல் நைட்டில் யானையும் குறுக்க வந்து நிற்குமா, துரத்த கூட செய்யுமா, நிறைய இன்சிடெண்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுமாரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே வந்து அதுமாரி ஒரு வாட்டி கேர்டேக்கருக்கே வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சுட்டதா சொல்கிறாங்க. அதனால் நம்மளும் இங்கே பத்திரமா இருக்கணும். பசங்க யாராவது வர்றாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இங்கே இருக்க வைக்கணும். ஸோ அதனால் இது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். இப்போ நானே வந்து உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் காட்டில் கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவேன்ட்டு நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். இதுவே கொஞ்சம் வந்து ரிஸ்க்கான விஷயந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாய்ங்கள்லாம் குறைச்சிது. ஏன்னா இந்த இடத்துல வந்து யானை மட்டும் இல்லாமல் சிறுத்தையும் இருக்குது, நிறையா இருக்குங்கிறாங்க, புலிகள் இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக. மசினகுடி ஏரியானாலே புலிகள் வந்து ரொம்ப அதிகம்.
இதோ வந்துடுச்சு இன்னொரு புலி. அப்பா பயந்துட்டேன்டா காணும். ஸோ இங்கே ஒரு குட்டி புலி ஒன்று நிற்கிது. ஸோ அதனால் இங்கே வர்றோம் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம ஜாலியாக வர்றோம் அப்படிங்கிறது ஓகே. நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக தான் தங்கணும், சேஃப்டி மட்டும்தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னா நீங்கள் இங்கே வர்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இங்கே வந்து தங்குறதுங்கிறது, கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட் ஃபாரஸ்ட்டு பாருங்கள், சுற்றிலும் ஃபாரஸ்ட்டு தான். சத்தம் கேட்குதா? குருவிங்க சத்தம் போடுறது மட்டும்தான் இங்கே காதில் விடுது, வேறு எதுவுமே கிடையாது. சம்மர் சீசன்லாம் வந்தால் யானைங்க பகல் நைட்டு எல்லாமே படையெடுத்து வருமா. இந்தமாரி ரோட்டில் போகிறது தான் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குது ரோடு. இதில் இது ஏன் நீங்கள் சரி பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது டிஎன்இபிக்கு சொந்தமான இடமா, ரோடு போடுறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம், அதனால் போட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால் நாங்களே இப்போ வெளியில் போயிட்டு வருவோன்னு பார்க்குறோம். இப்போ போயிட்டோன்னா மணி இப்போ 5 o'clock ஆக போகுது. இப்போ வெளியில் கிளம்பிட்டோம் அப்படின்னா திரும்பி வரும்போது இருட்டிடுச்சுன்னா இந்த ரூட்டில் வர்றது ரொம்பவே கஷ்டம். அதனால் அதை யோசிச்சுட்டு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். இல்லைனா நாளைக்கு காலையில் ஒரே எதிரியாக கிளம்பி போய் மற்ற இடத்துல சுற்றி பார்த்துட்டு போகணும். ஸோ இதுதான் வந்து மரவக்கண்டி உங்களுக்கு காமிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த மரவக்கண்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்தமாரி வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக மாயார் வரைக்கும் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான், போயிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இது ரோடு இருக்கிற கண்டிஷன் இருட்டிடும். இப்போ மணியே 6:15 ஆகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் இருட்டிடும். இது ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இருட்டில் மேடு பள்ளம் தெரியாமல் கண்டதுலேயுமே கொண்டு விட்டுற போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான். அடியில் தட்டுது நல்லா இப்பயே, அதனால சரி வெளிச்சம் இருக்கும் போதே ரூமுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு தோசை மாவு வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். பால் வாங்கிட்டு பால், டீ காஃபி போட்டு சாப்பிட்றதுக்கு பால் இங்கே எதுவுமே கிடையாது. ரெஸ்டாரண்ட்டு பிளாக்காக இருக்கு. என்ன இது மாடா? இது அங்கே பாரு புதருக்குள்ளார, அங்கே லாஸ்ட்டில் கரடிலாம் வந்தாலும் வரும்ல. இருக்கு பாருங்க, மேடும் பள்ளமா ரோடு. இதில் 2 வீலர் போகிற மாதிரி தான் இருக்குது இந்த ரோடே. இதில் நம்ம காரில் போக வேண்டியதாக இருக்குது. அதுவும் எஸ்யூவி டைப்னா தெரியாது, நம்மளது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது. பாருங்க டம்மு டும்முன்னு அடி வாங்குது. நல்ல கார் ஒரு வழி ஆகுது. சரி, அதனால தான் இருட்டில்னா ஒன்றுமே சுத்தமாக தெரியாது, எங்கேயாவது கொண்டு விட்டுற போகிறான்ட்டு மாட்டிக்கலாம் தொந்தரவு. பாம்பு புத்திரன் அது மாதிரி யானைகளும் நைட் ஆயிடுச்சுன்னா குறுக்க வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். அதனால அந்த பக்கம் சரி ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கும்போதே மாயார் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். எனி டைம் யானைகள் வரலாம், வேறு அனிமல்ஸும் வரலாம். ஸோ நைட்டு நம்ம ரூமில் இருந்தபடியே வாட்ச் பண்ணுவோம். ஸ்க்ராச்சஸ் ஆகும் நல்லா பார்த்து. லெஃப்ட் சைடு பார்த்துவாங்க அந்த இடத்துல. மரவக்கண்டியில் ஸ்டே பண்ணுறதுன்னா ஒரு பெரிய அட்வென்ச்சர்லாம் பண்ணி தான் போய் ஸ்டே பண்ணணும் போல் இருக்கு. காரை உள்ளார விட்டுருவோம் இப்போ நேராக கொண்டு போய். ஒரே இடத்துல 2 வாட்டியா? இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வீட்டில், ஒரு வீட்டில் நம்ம மட்டும்தான் ஸ்டே பண்ண போகிறோம். வேறு இன்னொரு வீடும் ஃப்ரீ, அதனால் ஆள் நடமாட்டமே இருக்காது நம்மளை தவிர. கேர்டேக்கரும் எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு. அவரும் இங்கே இருப்பாரா இல்லை வேறு எங்கேயாவது போய் தங்கிடுவாரான்னு தெரில. பக்கத்தில் மசினகுடி ரெஸ்ட் ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்குது, அது மாயார் போகிற மெயின் ரோட்லேயே இருக்குது. அதனால் அங்கே போய் தங்கிடுவாரா என்னன்னு தெரியல. பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு நமக்கு எப்படிப்பட்ட இரவாக போக போகுதுன்னு தெரியல.
பார்க்கலாம், வெயிட் அண்ட் see. நம்ம ஆக்சுவலாக ஈவினிங் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். மதியம் வந்து செக்இன் ஆகிட்டு ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மசனகுடி டவுன் வரைக்கும் போனோம். ஏன்னா இட்லி இங்கே வந்து சாப்பாடு எதுவுமே கிடையாது. இங்கே இது ஒரு பெரிய டிராபேக்கு. இங்கேருந்து வேணும்னா நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த இருட்டில் இந்த மோசமான ரோட்டில் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனோன்னா மசனகுடி ரெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே லாக் ஹவுஸ் இருக்குது. அங்கே தான் வந்து ஃபுட்டு கிடைக்கும், அங்கே தான் தயார் பண்ணுறாங்க. அங்கே நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னா ஃபுட்டு ரெடி பண்ணி வைப்பாங்க. பட் நைட்டில் 8-8:30 மணிக்கு மேலே கொண்டு வந்து கொடுப்பாங்களான்னு கேட்டாங்க. கொடுக்க மாட்டேன், நம்ம தான் அங்கே போய் சாப்பிட்ணுன்னாங்க. 8-8:30 மணிக்கு இங்கேருந்து அங்கே போய் சாப்பிட்றது கஷ்டம். இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்துருந்ததுனால மாவுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம், தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடைக்கு போய் பால் மாவு பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. தோசை மாவு பாக்கெட்டு. இப்போ நைட்டு தோசை ஊற்றி சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சிட வேண்டியதான். நைட் ஃபுல்லாக வந்து சரௌண்டிங்கில் வந்து என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்படியே சுட சுட மசாலா போண்டா போட்டுட்டு இருந்தாங்க. சொல்லும் போதே வாய் வருது. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் தேங்காய் சட்னி இல்லை. சரி, அதனால் சூடு ஆறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றலாம். ஆக்சுவலாக இருட்டுறதுக்கு முன்னாடியே இங்கே வந்துடணும்னு சொல்லிட்டு மாயார் வரைக்கும் போகலான்னு பார்த்தேன். 10 கிலோமீட்டரு இருட்டிட்டோம். ஸோ இதுக்கு மேலே போக முடியாது, டேஞ்சர். இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, யானை வேற குறுக்க நிற்கும்னாங்க. சரி, நைட்டில் இருட்டுறதுக்கு முன்னாடி நல்ல நேரத்தில் ரூம்குள்ளார வந்து கேட்டை சாத்திடுவோன்னு சொல்லி கேட்டை சாத்தி உள்ளார சேஃபாக பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன் காரை. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா இருக்குது. காரம் கொஞ்சம் ஸ்லைட்டாக அதிகமாக இருக்குது. ஏதோ சட்னிலாம் வச்சு சாப்பிட்டா கிளைமேட்டு சூப்பராக இருக்கும். நீங்களே நம்ம வீடியோ இதோட முடிஞ்சிச்சுன்னு வச்சுட்டு போயிடாதீங்க. உண்மையாக தான் இருக்குது. நைட்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பட் சூப்பராக வருதா இல்லை புஷ்ஷுன்னு போகுதான்னு தெரியல. அதனால் வெயிட் அண்ட் see. கீழெல்லாம் வந்து யானை வரும் இந்த சைட்லாம். பார்க்கலாம் நம்மளுடைய லக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிக்கிட்டே இருந்தது. இருட்ட நமக்குள்ளார ஒரு பயமும் இருந்துகிட்டு இருந்தது. காரணம் என்னென்னா, இந்த வாட்ச் டவரில் நம்மளை தவிர வேறு யாருமே இல்லை. செகண்ட் ஃப்ளோரில் இது வரைக்கும் ஆளுங்க வரல, இதுக்கு மேலே வருவாங்களான்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம மட்டும்தான் இருக்கோம், கேர்டேக்கர் கூட இங்கே இல்லை. அப்படிங்கிறப்ப ஏதாவது வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது அனிமல்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பயத்தோடையே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் ஏதாவது அனிமல்ஸ் வருதான்ட்டு. மேலேருந்து ஸ்டைலாக அடித்து பார்க்குறீங்களா கீழே ஏதாவது வருதான்ட்டு? நான் மட்டும்தான் ஸ்டைலாக கீழே நிற்கிறேன். இப்போ வந்து ஃபென்சிங் ஆன் பண்ணலைங்கிற கவலை உனக்கு. சுவிட்சு எதோ கீழே ஏதாவது உடச்சிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம் உங்களுக்கு. பாருங்கள், சுற்றிலும் கும்மு இருட்டு தான். பில்டிங்கில் லைட் எரியுது, அதை தவிர வெளியில் ஒன்றுமே இல்லை. ஒரு மரண பயம் என்னவோ எட்டி பார்க்க தான் செய்யுது. இப்போ நான் கீழே ஆக்சுவலாக டார்ச் லைட் ஒன்று வச்சுட்டு வந்துட்டேன் உள்ளார. சரி, அடித்து பார்க்க வேணுமேன்ட்டு காரில் எடுக்கிறதுக்காக வந்தேன். கீழே வந்து பார்த்தா எல்லாம் பாருங்கள், தவக்கலை கத்துற சத்தம், பேர்ட்ஸ் கத்துற சத்தங்க, இந்த பூச்சிங்கள்லாம் சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் கத்தும்ல, அதுதான் கேட்குது. கேர்டேக்கரும் இங்கே இல்லை, மேலே தங்கியிருக்கிறவங்களும் இன்றைக்கி கிடையாது, யாரும் புக் பண்ணல போல் இருக்கு. நாங்கள் ஒரு ஆள் தான் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ நாங்கள் மட்டும்தான் இங்கே தங்கியிருக்கிறோம். நல்லபடியாக படுத்து தூங்கி எழுந்திரிச்சு காலையில் இங்கேருந்து போகணும். இடைப்பட்ட நேரத்தில் என்ன த்ரில்லிங்காக இருந்தாலும் அதை நம்ம சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து தங்கியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் திட்டுவீங்க, எனக்கு நல்லாவே புரியுது. அது என் மேலே உள்ள ஒரு நல்ல எண்ணத்தில் சரி எதுவும் எங்களுக்கு ஆகக்கூடாது, லாக் பண்ணிட்டேன் கேட்டையும். உள்ளுக்குள்ளார படி ஏறக்கூடிய கேட்டு, வெளியில் உள்ள கேட்டை அங்கே லாக் பண்ணிட்டேன்.
இது உள்ளுக்குள்ளார படி ஏறுறது. இந்த கேட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே போகிறேன். இன்னுமே ஒன்றும் காரு லாக் பண்ணி வச்சேன்னு பார்த்துக்கிறேன். கேட்டை ஆஃப் பண்ணிட்டு போற முடியுங்க. கேட்டை சாத்திட்டு பயத்தில் லாக் பண்ணி தான் இருக்குது. இருந்தாலும் இன்னொரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடட்டா? இல்லை, லாக் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணி பார்க்கல. விண்டோலாம் லாக்கில் தான் இருக்குது. வாத்து போகுது பாருங்க. புளியா பேர்ட்ஸ்லாம் பறந்து போகுது பாரு. புலின்னு நானா காட்டுக்குள்ளார பார்ப்போம் ஏதாவது யானை நிற்கிதான்னு. கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம் சாப்பிட்டுட்டு. ஒரு 9 மணிக்கு போகிறோம் அப்படின்னா பார்க்கலாம். இதெல்லாம் ஆற்றுக்கு அந்தாண்ட சைடு தண்ணி குடிக்க வரும், ஆனால் நமக்கு தெரியாது. ஏதோ சத்தம் கேட்குது. இல்லை, அந்த பக்கம் ஏதோ சவுண்டு வருது. கொயின்னு ஏதோ சவுண்டு இருக்குது. தவக்கலை கத்துது. அது இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று சவுண்டு ஒன்று இருந்தது. பூச்சி எவ்வளோ பறக்குது. இது காட்டுக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பக்கம் நிறைய பாம்பு வேறு இருக்கும். புத்தெல்லாம் நிறைய இருக்கும். ரோடு பேர் வளைஞ்சி 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 வருது. அது என்னது? சும்மா ஏதோ கருப்பாக இருக்கு. நம்ம மட்டும் தனியாக இருக்கோன்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், மேலே செகண்ட் ஃப்ளோரில் ஆளுங்க வர்றாங்க காரில் இருட்டில். அதுவே ஒரு சேலஞ்சுங்க இந்த ரோட்டில் இறங்குறது. நம்மளுக்கு பகலில் பார்த்துட்டு வரதுக்கே அவ்வளோதான் இருந்துச்சு. ஆமாம், அது ஓரளவுக்கு எஸ்யூவாக இருந்தால் கூட தரையில் தட்டாது, வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வருது பாருங்கள் அந்த வண்டி. பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. இந்த 1/2 கிலோமீட்ரு எப்படியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது வர்றதுக்கு. 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காதுல்ல, அதோட கம்மியாக தானே இருக்கும். 1/2 கிலோமீட்டர் இருக்கும். எவ்வளோ தூரம் இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியுது. அவங்க இங்கே வரும்போது அவங்க ஆக்சுவலாக நம்மளை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, கம்பெனிக்கு ஆள் இருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு ரோட்டில் பூந்து உள்ளார நம்ம இப்போ சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம மடி தான் இருக்கிறோம், கேட்டாக்கிறோம் இல்லை போயிட்டாரு. ஆக்சுவலாக இவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ரூட்டு வந்து இவ்வளோ மோசமாக இருக்கும்னு. நம்ம யூடியூப்பில் கூட வேறு யாருமே சொல்லலை. நம்ம தான் ஃபஸ்ட்டு டைமாக ஃபுல்லாக ரூட்டை காமிச்சிருக்கிறோம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆமாங்க, இது வரைக்கும் யாருமே சொல்ல ரூட் எப்படி இருக்கும்ட்டு. ஏன்னா சில இதில் உள்ளார அட்வென்ச்சராக இருந்தால் கூட ரூட் சரியில்லைன்னு என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு கார் எஸ்யூவி தான் இது. சொன்னேன்னா எஸ்யூவியா? எஸ்யூவினா ஹைட்டாக இருக்கும்ல. நீ வந்து சடன் டைப் பண்ண சொன்னதாமா. இரு பக்கத்தில் வரட்டும் பார்ப்போம். ரூம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஸ்லிப்பு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா? தப்பாக இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் இங்கே தான் இருக்கு. சாவி அவர் வச்சிருப்பாரு. இங்கே பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்காங்க, போயிருப்பாரு. இதோ கீழே இருக்கு, வாங்க உள்ளார வாங்க. இதோ இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுங்க. இல்லை இல்லை, அது 9 மணிக்கு மேலே தான் ஆன் பண்ணி விடுவாங்க. இது வரைக்கும் வரல. நைட்டு 9-10 மணிக்கு மேலே தான் வருங்கிறாங்க. கீழே ஒரு நம்பர் இருக்கும் பாருங்க, இந்த செவுத்தில் ஒட்டியிருக்கா.
அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்களா, வருவார். வரண்டாரா? எது இது திறந்தா இருக்குது. சும்மா அப்படியே கேட்டை திறந்துட்டு நீங்கள் மேலே ஏறிக்கலாம். நீங்கள் வர்ற வழியில் எதுவும் பார்க்கல? ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறீங்க? தோசையும் தக்காளி சட்னிக்கு. தக்காளி சட்னி இன்னும் நீ தான் செய்ய போகிற. ஆனால் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணலான்ட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிட்டுருங்க. வெளியில் என்ன கூத்து நடக்குதுன்னு யானைக்கு தான் வருதான்னு தெரில. நம்ம சமையல் ரெடி பண்ணுறோம். சமையல் ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம் அப்படின்னு. அது வரதா வரட்டும். நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சுட சுட தோசை ஊற்றி தக்காளி சட்னி ஊற்றி சூப்பராக சாப்பிடலாம். கண்ணு தெரியுது இங்கே கண்ணு தெரியுது குட்டி வந்து எங்கே தவக்கலையா நான் அடிக்கிற இடத்துல அங்கேயும் ஒரு கண்ணு தெரியுது. இங்கே கீழே ஒன்று கண்ணு தெரியுது. அது மானாக இருக்கும். குளிருது. இந்த குளிருக்கு அப்படியே ஆவி பறக்க பறக்க சுட சுட தோசை ஊற்றி ஆவி பறக்க இந்த தக்காளி சட்னி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். பார்க்குற டெம்டிங் அதை வச்சு சொன்னேன். வாயில் வைக்கும்போதே நல்லா இருக்கும். குளிர் சூப்பராக இருக்குது. நீ சாப்பிட்றியா? சாப்பிடுங்கப்பா. அங்கே ஓடிடுச்சு. ரைட் சைடு அங்கே போயிடுச்சு. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரில இருக்கா இங்க இருந்தாங்க. தண்ணி கொஞ்சம் ஏறி வந்துருக்கு. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கண்டாம ஹாட்டாக அதில் தான் அதிகமாக இருக்கும். இருக்குது. பாம்பு தான். பாம்பு தானே? அதிகமாக உள்ளதாண்டா அது. ஆட்டாதீங்க, ஒரே இதாக கம்மிங்க. ஆளும் அழக்கானும். நாய் வேற குலைக்குது அங்கே. தெரியலையே. போய் படுக்கலாம். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அங்கே தண்ணி மட்டம் ஏறிக்கிட்டே வருது. மாயாருங்கிற பேருக்கு தகுந்த மாரி தண்ணி ஏறுது. திடீர்னு ஏறிடுச்சு. நாங்கள் மதியம் வந்ததை விட இப்போ வந்து நல்லாவே ஏறி அங்கே வந்துடுச்சு. கார்லாம் வேறு கிடக்கு. என்ன ஆகுன்னு தெரியல. எதுவும் வரக்கூடாது. லைட்டு தண்ணி பற்றில அங்கே இருந்தது. ஆமாம், பாதி வந்திருக்கு. நல்லா தள்ளி இருந்தது. இங்கே அப்படியே வந்து இப்போ தண்ணி இவ்வளவு வந்து ஏறிடுச்சு. இவ்வளோ வந்திருக்கு. நம்மளது வர்றதுக்கு இன்னும் இவ்வளோ தூரம் தான் இருக்குது. என்ன போகுதுன்னு தெரில. பார்க்கலாம். நைட் ஃபுல்லாக நாங்கள் கண்ணு முழிச்சு பார்த்ததில் எந்த விதமான அனிமல்ஸுமே பார்க்க முடியல. ஆனால் நைட்டில் வந்து இந்த ஆற்றுல ஏதோ தொப்பு தொப்புன்னு சத்தம் கேட்டே இருந்தது. மேபி எந்த அனிமல்ஸ் ஏதாவது நீந்திச்சா என்ன ஏதுன்னு தெரியல. நம்மளால் விசிபிலிட்டி அந்த அளவுக்கு பார்க்க முடியல. பாருங்கள், காலை நேரத்தில் இப்போ பொழுது விடிஞ்சிடுச்சு. காலையில் எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது இந்த ஏரியா அப்படின்னுட்டு. நைட்டு நாங்களும் ரொம்ப நேரம் வரைக்கும் முழிச்சிட்டு தான் இருந்தோம். எப்படி ஒரு 12 மணி வரைக்கும் முழிச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக விசிபிலிட்டி அந்த அளவுக்கு கிளியராக தெரியல எங்களுக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் 5:30 மணி. பாருங்கள், நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாம் பனிமூட்டமாகவே இருக்குது. அனிமல்ஸும் எதுவும் பார்க்க முடியல.
அங்கேருந்து ஒரு ஸ்பார்க் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து அங்கே உள்ள ஃபென்சிங்கில் வந்து நேற்று நைட்டு வந்து எலக்ட்ரிக் சப்ளை வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் விடிய விடிய வந்து உங்களுக்கு அந்த சப்ளை இருக்கிறனால உங்களுக்கு அதில் ஸ்பார்க் வருது. ஏதாவது ஒன்று அதில் டச் ஆனாலே தூக்கி அடிச்சிரும். ஸோ அதனால் நம்மளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வெளியில் போகணும். மரவக்கண்டி வாட்ச் டவரில் நாம் தங்கியிருந்தப்போ நம்மளால் அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியலனா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே நம்ம லைஃப் டைமில் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. நாம் ஏற்கனவே மாயார் வரைக்கும் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் ஏர்லி மார்னிங் கிளம்பி மாயார் வரைக்கும் போனோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் திரும்பவும் சிங்காரா வரைக்கும் போனோம். இது எல்லாமே நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.